தொன்மையான காலத்தில் தார்காவனத்தில் வாழ்ந்த சில முனிவர்களும் அவர்களின் மனைவியரும் இறைவனின் இருப்பை ஏற்காதவர்களாக இருந்தனர். வேத நெறிகளையும் அவர்கள் செய்யும் வேள்விகளையும் மட்டுமே தெய்வமாக கருதி இறைவன் இல்லை, வேள்வியே எல்லாம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வந்தார். இம்முனிவர்களின் தவறான கருத்தை மாற்றி அவர்களுக்கு சரியான வழி காட்ட வேண்டும் என்ற கருணை ஏற்பட்டது சிவபெருமானுக்கு. அதற்காக அவர் ஒரு தெய்வீக யோசனையை படைத்தார். திருமாலை மோகினி வடிவில் அனுப்பி தாமும் இளைஞனின் அழகிய பிச்சாண்டவர் வடிவத்தில் தாருகா வனத்திற்குள் நுழைந்தார். பிச்சாண்டவரின் பேரழகு கண்டு முனிவர்களின் மனைவியர்கள் மயங்கி அவரை பின்தொடர்ந்தனர். அதேபோல் மோகினியின் அழகால் முனிவர்களும் மயங்கி குழம்பினர். சில காலத்துக்கு பிறகு சுய நினைவு வந்ததும் தாமும் தம் மனைவியரும் அனுபவித்த அவமானம் நினைவில் வந்து கோபம் கொண்டு சிவனை அழிக்க அபிசார வேள்வி செய்கின்றனர். அந்த வேள்வியிலிருந்து புலி, யானை, பாம்பு, சூலம், பூத கணங்கள், மான், வெண்தலை, உடுக்கை என பல வினோத படைகள் தோன்றி பிச்சாண்டவரை தாக்கிச் சென்றன. ஆனால் அவற்றில் யாருக்கும் அவரை தொட முடியவில்லை. அதற்கு பதிலாக புலி அவரின் ஆடையாக, பாம்பு அவரது அலங்காரமாக, சூலம் அவரது ஆயுதமாக, உடுக்கை அவரது கருவியாக திகழத் தொடங்கின. இறுதியில் முயலகன் தோன்றி பிச்சாண்டவரை தாக்க வந்தான். ஆனால் அவன் கூட சிவனின் திருவடியில் அமைதியாக அமர்ந்து விட்டான். பின்னர் எழுந்த வேள்வி தீ கூட அவரின் ஒரு கரத்தில் திகழத் தொடங்கியது. அவ்வேளையில் சிவபெருமான் தமது உண்மையான திருவுருவத்தை வெளிப்படுத்தினார். கையில் யாகத்தி, காலடியில் முயலகன், சுற்றிலும் அபிசார வேள்வியின் சக்திகள். அதே கணத்தில் அவர் தார்காவனத்தை ஒளிர வைக்கும் திருநடனம் புரிந்தார். அதுதான் நடராஜரின் திவ்ய வடிவத்தின் ஆரம்பம். அந்த அற்புத தரிசனத்தை கண்ட முனிவர்கள் தங்களின் தவறை உணர்ந்து மனம் மாறி ஈசனை வணங்கினர். இறைவனின் மகத்துவம் வேள்வியினாலும் அறியாமையினாலும் மறைக்க முடியாதது என்பதை உணர்ந்தனர்.